ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான பிஜிஎம்க்கு உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் ஃபஸ்ட் வந்துட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸாக லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 7 ஃபோட்டோக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 7 ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து 7 ஃபோட்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 7 ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா முன்ன காப்பி பண்ண மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஃபோட்டோக்கு மட்டும் இந்த ஒரு எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8வது ஃபோட்டோ, அதாவது இந்த சின்ன ஃபோட்டோ ஒன்று ஸ்டார்ட் ஆகும். சின்ன ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ தான் 8வது ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு பீட் மார்க் டைமிங் கூட சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. 7.7 செகண்டில் இருக்க ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோ தான். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஃபோட்டோ, அதாவது சின்னஸாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 8வது ஃபோட்டோக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 சின்ன ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த 4 சின்ன ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணும். அடுத்து ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சின்ன ஃபோட்டோ இருக்கும். அதுக்கும் இந்த எஃபெக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஃபோட்டோ இருக்கும், சின்ன ஃபோட்டோ. ஸோ இந்த சின்ன ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே டைமிங் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 8.7 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு 4 சின்ன ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 4 சின்ன ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை விட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 5 சின்ன ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் அடுத்து உங்களுக்கு 5 சின்ன ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ஃபோட்டோவுக்கு லாஸ்ட்டாக இந்த எஃபெக்ட்டை 3வது எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ அடுத்து 5 ஃபோட்டோ விட்டு மறுபடியும் இன்னொரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ
இந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ, இந்த 3 ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10.4 செகண்டில் ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 5 ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ விட்டு லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோக்கு வந்து இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDR எஃபெக்ட்னு சொல்லிட்டு 4 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி 4 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.